everyone. Hi and welcome to Wonderfood. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chili paste தான் ரெடி பண்ண போறோம். இது ஒரு பேசிக் வீடியோ. சைனீஸ்ல நிறைய டிஷ்ஷஸ்க்கு ஸ்பைசிக்காக இந்த டிஷ்ஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த chili paste வந்து ட்ரையா இருந்தாலும் சரி கிரேவியா இருந்தாலும் சரி ஸ்பைசிக்கு இந்த chili paste யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ரெடி பண்றது நாம அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது Wonderfood நான் CK. வாங்க இப்போ நம்ம வந்து இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது வந்து ஆனியன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இதுக்கு தேவை ஃபைன் சாப்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கட் பண்ணிக்கலாம். ஆனியன், ஜிஞ்சர், நெக்ஸ்ட் கார்லிக். கார்லிக் ஃபைன் சாப் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சரி, இந்த ரெட் சில்லியை நம்ம பாயில் பண்ண போகிறோம். ரெட் சில்லி பாயில் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்லாம் போட்டு நம்ம டாஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், சில்லி நல்லா பாயில் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு சில்லி பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சில்லி பேஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஃபைனாக கிரைண்ட் பண்ணியிருக்கு. பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபைனாக கிரைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் சில்லி. அப்போது நம்ம 3 டைம்ஸ் அதிகமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் ஆயில் நம்ம இந்த டாஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுருவோம். இந்த சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம வந்து சில்லி வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப நாளைக்கு வரும், கெடாது. ஆயில் வந்து மேலே ஃப்ளோட் ஆகணும் ரெடி பண்ணதுக்கப்புறம். இதுமாரி கலரி விட்டாக்கா ஈவனாக ஃப்ரை ஆகும் ஆயில். இப்போது நெக்ஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணிடலாம். இந்த சில்லி பேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஜிஞ்சர் கார்லிக். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. சைனீஸ் கிச்சனில் இப்படி தான் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த சில்லி பேஸ்ட் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்ல ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டு சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடு. சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன். ஒரு 5 மினிட்ஸில் இந்த சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சில்லி பேஸ்ட். சில்லி சிக்கன், மஞ்சூரியன், இந்த எல்லா வித டிஷ்ஷுக்கும் ஸ்பைஸுக்கு இந்த சில்லி பேஸ்ட் யூஸ் ஆகும். நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இந்த ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன், சில்லி பேஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லி பேஸ்ட்டுக்கு வந்து 3 டைம்ஸ் ஆயில் வைக்கணும். அப்போ அது வந்து 150 கிராம் நம்ம ரெட் சில்லி போடுறோன்னா
ஸோ 450 கிராம் டு 500 கிராம் நம்ம ஆயில் சேர்த்தா தான் இந்த ஆயில் ஃப்ளோட்டிங் கிடைக்கும். நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்ல சிக்கன் மேரினேஷன் கூட யூஸ் பண்ண போகிறோம். கம்மிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். நிறைய ட்ரைஸ் கிரேவிஸ் எல்லாம் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இது பேஸ் வீடியோ தான். நம்ம வாங்க வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுட் இந்த சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சில்லி பேஸ்ட் ரெடி ஆனது. இந்த ஆயில் எவ்வளோ ஃப்ளோட்டிங் ஆகுது பாருங்கள். இந்த ஆயில் நல்லா ஃப்ளோட்டிங் இருக்கும் போது இந்த சில்லி பேஸ்ட் வந்து கெடவே கெடாது. நீங்கள் டீப் ஃப்ரீஸில் வைங்க. நீங்கள் குக் பண்ணும் போது 1/2 hour வெளியில் வச்சுனிங்கனாக்கா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்கள் உங்கள் ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செஷ்வான் பேஸ்ட். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நூடுல்ஸ், ரைஸ், ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நம்ம வந்து ஸ்பைஸியாக நம்ம சாப்பிட்னோம்னா இந்த செஷ்வான் பேஸ்ட் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சில்லி பேஸ்ட்டில் நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கும் ஆயில் ஃப்ளோட்டிங் ஆகணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் நல்லா சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. கார்லிக் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்லிக் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது ஜிஞ்சர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ் ரெட் சில்லி. இந்த ரெட் சில்லி வந்து பழுத்த மிளகா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ரெட் சில்லி. அதை நம்ம வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது செலரி, நம்ம செலரி கீமா பண்ணி வச்சுருக்கோம். இந்த செலரியை வந்து இதுவரை சேர்க்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் செஷ்வான் பேஸ்ட்டுக்கு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ரெப்யூட்டட் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ஒரு செஷ்வான் பேஸ்ட். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல ஃப்ளேவர் வருது பாருங்கள். நம்ம ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், ஃப்ரெஷ் ரெட் சில்லி, செலரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா சில்லி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சில்லி பேஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட்டு டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ செஷ்வான் பேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட். ஆல்ரெடி சால்ட்டு நம்ம சில்லி பேஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். பியூட்டிஃபுல் ஃப்ளேவர். செஷ்வான் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் செப்பரேஷன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார் அனீஸ், அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க தமிழில். நான் 2 பீஸ் ஆட் பண்ணுறேன். அது மேலே போட்டால் ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடும், டாமினேட் ஆகிடும். அதனால் இந்த 2 பீஸ் மட்டும் போதும். இதை போட்டு ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ளேவராக இருக்கும் செஷ்வான் பேஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். செஷ்வான் பேஸ்ட் ரெடி ஆச்சு. நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செஷ்வான் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஆயில் ஃப்ளோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து லாங் டேர்ம் வரும். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம், ஷெஸ்வான் பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.